ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி மேக்ஸ் கிரேட் 4 என்சிஆர்டி சிலபஸ் தான் பார்த்துட்ருக்கோம். மேக்ஸ் மேலா ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1ல் எல்லா சம்ஸுமே பேஜ் பை பேஜ் சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், சிபிஎஸ்சி கிளாஸ் 4 மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், இன்றைக்கி நம்ம வந்து சாப்டர் 2 ஸ்டார்ட் பண்ணலாம். ஹைட் அண்ட் சீக். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு கேம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளே த கேம் வித் யுவர் பார்ட்னர். ஓகேவா? நீங்களும் இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு இருக்கீங்க. ஓகேவா? ஒரு பார்ட்னராக இந்த கேம் வந்து விளையாடணும். From the starting point, trace the paths to reach the flower. How many steps are required for each path அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். இதிலேருந்து நீங்கள் பாத் வந்து ட்ரேஸ் பண்ணணும் இந்த ஃப்ளவரை ரீச் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரீச் பண்ணுறப்ப எத்தனை ஸ்டெப்ஸ் வந்து ஹவு மெனி ஸ்டெப்ஸ் வந்து தேவைப்படுது, அந்த ஒவ்வொரு பாத்துக்கும் எத்தனை ஸ்டெப்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த ஃப்ளவரை ரீச் பண்ணுறதுக்கு நிறையா வேஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7. ஸோ இது வந்து பாத் 1. பாத் 1 வந்து நான் பிளாக்ல மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ பாத் 2 எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 1 2 3 4 5 6 7. ஸோ ரெட் கலர் வந்து பாத் 2. ஸோ எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 7 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. கரெக்டாக 7 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்ன பாசிபிள் அப்படின்னா, ப்ளூ கலர் இப்போ நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்கிறோம். 1 2 3 4 5 6 7. ஸோ பாத் 3 வந்து ப்ளூ கலர். ஸோ இதுவும் நமக்கு வந்து எத்தனை ஸ்டெப்ஸ் வந்தது? 7 ஸ்டெப்ஸ் தான் வந்திருக்கு. ஓகேவா? நான் வந்து ஒரு 3 பாசிபிள் வே மட்டும் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இது எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து 7 ஸ்டெப்ஸ் தான் மூவ் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்போ ஹவு மெனி ஸ்டெப்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் ஈச் பாத் அப்படின்னு நமக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லையா? அதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் வந்து 7 ஸ்டெப்ஸ் அப்படின்ற மாதிரி எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அதே மாதிரி நீங்கள் ஒரு பாத்தில் ஒரு ஸ்டெப்லேருந்து இன்னொரு ஸ்டெப்புக்கு மூவ் ஆகுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒன்று ரைட் சைடு மூவ் பண்ணணும், இல்லைன்னா லெஃப்ட் சைடு மூவ் பண்ணணும், இல்லைன்னா டாப்க்கு மூவ் பண்ணணும், இல்லைன்னா பாட்டமுக்கு மூவ் பண்ணணும். இந்த மாதிரி தான் நீங்கள் மூவ் பண்ணணும். எப்படி மூவ் பண்ணக்கூடாது? டயகனலாக மூவ் பண்ணக்கூடாது. டயகனலாக க்ராஸாக மூவ் ஆகுறது. இப்போ இங்கேருந்து டேரெக்டாக நான் இங்கே மூவ் பண்ணுறேன், இங்கேருந்து டேரெக்டாக இங்கே மூவ் பண்ணுறேன், இங்கேருந்து டேரெக்டாக இங்கே மூவ் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் டயகனலாக மூவ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸ்பீக் அவுட் ஆர் ரைட் டவுன் த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஃபாலோட் டு ரீச் த ஃப்ளவர். ஸோ இங்கே வந்து நமக்கு ஸ்பீக் பண்ண சொல்கிறாங்க, இல்லைன்னா எழுத சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஃபாலோ டு ரீச் த ஃப்ளவர். ஜஸ்ட் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இங்கேருந்து இங்கே எப்படி போகிறதுன்றத எய்தர் நீங்கள் பேசலாம், இல்லைன்னா அதை பற்றி எழுதலாம். ஓகேவா? நம்ம ஒரே ஒரு பாத் மட்டும் எழுதுவோம். இதுக்கு ஆன்சர் வந்து நான் ஒரு பாத் மட்டும் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன் டாப்பில். ஸோ நான் வந்து எந்த பாத் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பிளாக் நம்ம பண்ணோம் இல்லையா, இந்த பாத்துக்கு மட்டும் நான் எழுதுறேன் உங்களுக்கு. எப்படி எழுதலாம்? டேக் 4 ஸ்டெப்ஸ் டு த ரைட். ஸோ இங்கே தான் நம்ம நிற்கிறோம். நம்மளோட ரைட் ஹேண்ட் இந்த சைடு இருக்கும். கரெக்டாக? ஸோ 4 ஸ்டெப்ஸ் எடுத்தோம் ரைட்டில். 1 2 3 4. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? 3 ஸ்டெப்ஸ் வந்து அப்வர்ட் போகணும். 1 2 3 ஃப்ளவர் ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் இங்கே நம்ம எழுத போகிறோம். டேக் 4 ஸ்டெப்ஸ் டு த ரைட். Then 3 steps upward.
ஸோ நான் வந்து ஒரு வேக்கு மட்டும் எழுதியிருக்கேன். நீங்கள் எதர் ஸ்பீக் பண்ணிக்கோங்க, இல்லைனா அதை பற்றி எழுதுறது அப்படின்னா ஏதாவது ஒரு வே மட்டும் எழுதிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் வேர் வுட் யூ ரீச் இன் அ ஸ்மாலர் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ், த மேங்கோ ஆர் த ஆரஞ்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது நான் உங்களுக்கு இதை டெலீட் பண்ணிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இந்த மாதிரி கிரிட் இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து மேங்கோ இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. ஸ்மாலர் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணி எதுக்கு ஈஸியாக ரீச் பண்ண முடியும்னு கேட்குறாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து. இப்போ பாருங்கள், மேங்கோ போகணுன்னா 1 2 3 4 5 ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு மேங்கோவுக்கு போகிறதுக்கு தேவைப்படுது. ஓகேவா? இதே இது நான் வந்து ஆரஞ்சுக்கு போகிறேன் அப்படின்னா 1 2 3 4 ஸ்டெப்ஸ்லேயே நம்ம என்ன பண்ண முடியுது? ஆரஞ்சை ரீச் பண்ண முடியுது. அப்போ நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் வேர் வுட் யூ ரீச் அ ஸ்மாலர் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ், த மேங்கோ ஆர் ஆரஞ்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு ஈஸியாக உங்களால் ரீச் பண்ண முடியுது? ஆரஞ்சுக்கு தான் ரீச் பண்ண முடியுது. ஏன்னா ஆரஞ்சு வந்து 4 ஸ்டெப்ஸ்லேயே ரீச் பண்ணிடலாம், பட் மேங்கோவுக்கு வந்து 5 ஸ்டெப்ஸ் தேவைப்படுது. நெக்ஸ்ட் பார்க்கலாம், ட்ரோன் அரவுண்ட் த ஸ்கூல். ட்ரோன் அரவுண்ட் த ஸ்கூல். ஸோ ட்ரோன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ட்ரோன் கேமரா பார்த்துருக்கீங்க இல்லையா? மேலே விட்டுருப்பாங்க, நமக்கு இங்கே பிக்சர் கூட கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு மேலேருந்து டாப் வியூவை ஃபுல்லாக பிக்சர் எடுத்து நமக்கு கேப்சர் பண்ணிடும். ஓகே. கியான் ஹேஸ் காட் அ ட்ரோன் டு ஷோ ஹர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கியான் வந்து என்ன பண்ணுறான்? ஒரு ட்ரோன் வந்து கொண்டு வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காமிக்கிறான். A drone can take pictures while flying. ட்ரோன் என்ன பண்ணும்? ஃப்ளை பண்ணுறப்பே பிக்சர்ஸ் வந்து கேப்சர் பண்ணும். இப்போ இங்கே வந்து ஒரு கேர்ள் இருக்காங்க. வாவ், isn't it our school அப்படின்னு இந்த கேர்ள் வந்து கேட்குறாங்க. ஸோ க்ரீன் அண்ட் பியூட்டிஃபுல் அப்படின்றாங்க. ஸோ மேலேருந்து டாப் வியூலேருந்து அவங்க ஸ்கூல் பார்க்குறப்போ நல்லா க்ரீனரியாகவும் நல்லா பியூட்டிஃபுல்லாகவும் தெரியுது. இந்த கேர்ள் என்ன சொல்கிறாங்க? எஸ், அவர் ஸ்கூல் ஹேஸ் வால்ஸ் மேட் ஆஃப் ரெட் பிரிக்ஸ். நம்ம ஸ்கூலில் வந்து வால்ஸ் இருக்குது, அது எப்படி இருக்குது? ரெட் பிரிக்கால் மேட் ஆகிருக்கு அப்படின்னு இந்த கேர்ள் சொல்கிறாங்க. சர்க்கிள் த பிளேசஸ் ஆர் திங்ஸ் தட் யூ சி இன் த பிக்சர் அண்ட் ரைட் தியர் நேம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இதில் பார்க்குறத சர்க்கிள் பண்ணி எழுத சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கூல் பிக்சரில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ப்ளே கிரவுண்ட் இருக்கா? இது வந்து ப்ளே கிரவுண்டு. ஸோ ப்ளே கிரவுண்ட் பார்க்குறீங்க. வேறு என்ன பார்க்குறீங்க? இங்கே வந்து நமக்கு கார் இருக்கா? ஸோ கார். வேறு இங்கே என்ன இருக்குது? ட்ரீஸ் இருக்குது. ஸோ ட்ரீஸ். வேறு இது என்னது? கார்டன் இருக்குது. கரெக்டாக? ஸோ கார்டன். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு நிறையா பில்டிங்ஸ்லாம் தெரியுது. கரெக்டாக? ஸோ அப்போ அதை சர்க்கிள் பண்ணி பில்டிங்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ப்ரீத்ஸ் எல்டர் சிஸ்டர். ப்ரீத்தோட எல்டர் சிஸ்டர், எல்டர்னால் என்னது? பிக் சிஸ்டர், ஹஸ் மேட் அ சைட் மேப் ஆஃப் த ஸ்கூல். ஸோ அவங்க வந்து ஒரு சைட் மேப் வந்து மேட் பண்ணியிருக்காங்க, ஸ்கூலோட சைட் மேப். ஸோ சைட் மேப்னால் நமக்கு இந்த மாதிரி பார்க்குறப்போ எல்லாமே தெரியும். ஒரு ஸ்கூலில் ப்ளே கிரவுண்ட் எங்கே இருக்குது, பார்க் எங்கே இருக்குது, கிளாஸ் ரூம்ஸ் எங்கே இருக்குது, ஸ்போர்ட்ஸ் ரூம் எங்கே இருக்குதுன்னு நமக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். ஸோ யூ கேன் ஈஸிலி லொக்கேட் கிரேட் 4 ஆன் த மேப். ஸோ நம்ம ஈஸியாக லொக்கேட் பண்ணிடலாம். கிரேட் 4 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி லொக்கேட் பண்ணிடலாம். ட்ரேஸ் த பாத் ஃப்ரம் த கிரேட் 4 கிளாஸ் ரூம் டு த ஸ்டேஜ். ஸோ ஸ்டேஜ் வந்து நமக்கு இங்கே இருக்குது, கிரேட் 4 வந்து இங்கே இருக்குது. நம்ம வந்து பாத் வந்து லொக்கேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதுதான் நம்ம இப்போது பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எப்படி பண்ணலாம்? ட்ரேஸ் பண்ணணும், பாத் வந்து ட்ரேஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுவுமே நிறையா பாசிபிள் வேஸ் இருக்குது, நம்ம பார்ப்போம். ஒரு 3 or 4 பார்ட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ கிரேட் 4லேருந்து ஸ்டேஜுக்கு நம்ம போகிறோம். ஸோ எப்படி போகலாம்? இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இப்படி போகலாம். கரெக்டாக இந்த மாதிரி போயிட்டிங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் வந்துடும். ஸோ இது ஒரு பாத். ஸோ இது வந்து பாத் 1, பிளாக் கலரில் இருக்கிறது பாத் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ பாத் 2 வந்து நான் ரெட் கலரில் போடுறேன். ஸோ இது நான் எப்படி பண்ண போகிறேன்னா, இது வந்து கிளாஸ் ரூமுக்கு பேக்கில் போகிறோம்ல, இதே இது பேக்கில் போகாமல் கிளாஸ் ரூமுக்கு ஃப்ரண்ட்டில் போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி நம்ம போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போது இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட். கரெக்டாக இது ரைட்டு, இந்த சைடு ரைட்டு, இந்த சைடு லெஃப்ட்டு.
ஸோ லெஃப்டில் திரும்பி இப்படி போயிட்டே இருக்க போகிறோம். போயிட்டு அப்புறம் இங்கே வந்து ஒரு டேர்ன் போட்டுக்கோங்க. டேர்ன் போட்டுட்டிங்கன்னா அகைன் ஒரு டேர்ன் போடுறப்ப உங்களுக்கு என்ன ஆயிடுது, ஸ்டேஜ் வந்து ரீச் ஆயிடுது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாத் வந்து நம்ம கிளாஸ் ரூமுக்கு பேக் சைடில் போய் ரீச் பண்ணோம். செகண்டு வந்து கிளாஸ் ரூமுக்கு ஃப்ரண்ட் சைடில் போயிட்டு அகைன் ஒரு ரைட் கட் எடுத்து லெஃப்ட் கட் எடுத்து போனோம் ஸ்டேஜ்க்கு. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாசிபிள் பாத் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த சைடே போகாமல், அதாவது கிரேட் 4லேருந்து ரைட் சைட் போகாமல் லெஃப்ட் சைட் போகிறோம் இப்போ வந்து. ஸோ லெஃப்ட் சைட் போனோன்னா இந்த மாதிரி நீங்கள் கிரேட் 4லேருந்து வெளியே வருவீங்க, வந்துட்டு லெஃப்டில் திரும்ப போகிறோம். ஸோ லெஃப்டில் திரும்பினோம் அப்படின்னா லெஃப்டில் திரும்பிட்டு இப்போ இந்த இடத்துல நிற்பீங்க. ஸோ லெஃப்டில் டேர்ன் பண்ணிவிட்டு அகைன் ஒரு ரைட்டில் டேர்ன் பண்ண போகிறேன். ரைட்டில் டேர்ன் பண்ணி இப்படியே இந்த லாஸ்ட்டாக வர்றேன். ஸோ இந்த பிரின்சிபல் ஆஃபீஸ்லாம் தாண்டி வந்துட்டு பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கு பேக் சைடு வழியாக போகிறேன். ஸோ பேக் சைடு வழியாக போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டேஜுக்கு ரீச் பண்ண போகிறேன் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம போகலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கு பேக் சைடு வழியாக போயிட்டு ஸ்டேஜை ரீச் பண்ண போகிறேன். இன்னொரு பார்த்து என்ன பண்ணலான்னா க்ரீன் கலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுவும் இதே மாதிரி தான். கிரேட் 4லேருந்து வெளியே வந்தோடனே லெஃப்ட்டில் திரும்ப போகிறேன். ரைட்டில் திரும்பாமல் லெஃப்ட்டில் திரும்ப போகிறேன். லெஃப்ட்டில் திரும்பிட்டு பார்க் வழியாக சுற்ற போகிறோம். ஸோ இந்த மாதிரி வெளியே வரோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வெளியே வந்துட்டு இதே மாதிரி தான் நம்ம டேர்ன் பண்ணுறோம். ப்ளூ பாத் மாதிரியே டேர்ன் பண்ணிவிட்டு பார்க் இருக்குது பார்த்திங்களா, இந்த பார்க் வழியாக போகிறோம். இந்த பார்க் வழியாக போயிட்டு இந்த ரெட் பாத் இருக்குல்ல, இதுக்குள்ளேயே போயிட்டு அப்படியே போய் ரீச் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு பாத்திரமாக வச்சுக்கலாம். ஸோ 4 பாசிபிள் பாத் வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, ஹவு மெனி ரூட்ஸ் வேர் யூ ஏபிள் டு ஃபைண்ட், உங்களால் எத்தனை ரூட் வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு 4 பாசிபிள் பாத் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது கிரேட் 4லேருந்து வெளியே வந்தோடனே ரைட் சைடு 2 பாத்து, லெஃப்ட் சைடு 2 பாத்து. ஸோ 4 பாத் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். யூ மே யூஸ் டிஃப்ரெண்ட் கலர் பென்சில்ஸ், அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்கள், டிஃப்ரெண்ட் கலர் பென்சில்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க டு ட்ரேஸ் த டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் அப்படின்னு. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்க்குறப்போ தெரியும் இந்த பாத் வந்து இந்த மாதிரி போயிருக்கு, இந்த பாத் வந்து இந்த மாதிரி போயிருக்குன்னு. ஸோ டிஃப்ரெண்ட் கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். விச் இஸ் த ஷார்ட்டஸ்ட் ரூட், ஹவு டு யூ நோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எது வந்து ஷார்ட்டஸ்ட் ரூட் அப்படின்றாங்க. நீங்கள் வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எய்தர் த்ரெட்டு, மேக்ஸிமம் த்ரெட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பெண்டெல்லாம் இருக்கிறதுனால மெஷர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லாருமே த்ரெட்டு வச்சுருப்பீங்க, இல்லை த்ரெட்டை வச்சு மெஷர் பண்ணி பாருங்கள். இப்போ ரெட் பாத்துக்கு த்ரெட்டை வச்சு மெஷர் பண்ணிவிட்டு அதே இதை க்ரீனில் வச்சு பாருங்கள், அதே இதை ப்ளூவில் வச்சு பாருங்கள். இந்த மாதிரி எல்லா கலரையும் வச்சு மெஷர் பண்ணி பாருங்கள். எதுக்கு வந்து த்ரெட் வந்து கம்மியான லென்த்தில் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுதான் ஷார்ட்டஸ்ட்டு ரூட். அந்த மாதிரி நான் வந்து உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து செஞ்சு பார்த்தாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ இந்த பிளாக் பாத்துக்கும் இந்த ரெட் பாத்துக்கும் மட்டும்தான் சேம் லென்த்தில் த்ரெட் வந்தது. க்ரீன் அண்ட் ப்ளூ வந்து பெருசாக தேவைப்பட்டுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஷார்ட்டஸ்ட் ரூட் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் சுற்றுறோம்ல. இப்போ க்ரீன் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த சைடு வந்துட்டு அப்படியே வந்து இது வந்து ஒரு சுற்றி போகிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ப்ளூவுமே நல்லாவே சுற்றி போகிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இப்படி வந்துட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக போனால் வந்துடும். அதே மாதிரி ரெட்டுமே வந்து ஈஸியாக வந்துடும். ஓகேவா? அப்போது இந்த இடத்துல நான் வந்து பிளாக்கும் ரெட்டு எழுதிக்கிறேன். ஓகேவா? பிளாக் அண்ட் ரெட். ஹவு டு யூ நோ அப்படின்னு கேட்டிருக்காங்களே, இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பை யூஸிங் த்ரெட். ஸோ த்ரெட் வச்சு தான் அவங்க மெஷர் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்கேல்னு எழுதிக்கோங்க. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.